ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு வாட் இஸ் ராங் வித் மை பிரின்சஸ் இந்த ட்ராமாவோட 5th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் ஜூவை மாட்டி விடுறதுக்காக இந்த ஷின் என்ன பண்ணியிருக்கான்னா, அவளுடைய வேலைக்கார பொண்ணு வச்சு ராணியோட நகையை ஜூவோடைய ட்ரெஸ்ஸில் மறைச்சி வைக்க சொல்லியிருந்திருப்பா. அவளும் மறைச்சி வச்சிருந்திருப்பா. அவங்க நினச்ச மாதிரி ராஜா கிட்டேயும் மாட்டி விட்டுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ராணியும் அவங்க நகையை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நகை தேடினதுக்கப்புறம் என்னோடய நகை தொலைஞ்சதுன்னு சொன்ன உடனே ஷின்னோட வேலைக்கார பொண்ணு இந்த ஜூ பொண்ணுக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி மாட்டி விட்டுருப்பா. ஜூக்கிட்ட இருந்தும் ஒரு நகையை எடுத்திருப்பாங்க. அந்த நகைன்னு பார்த்தா அது சேம் ராணிக்கிட்ட இருந்த நகை மாதிரியே இருந்திருக்கும். ஆனால் ராணி தான் இருந்திருக்காது. ஏன்னா இது இவங்க பல வருஷமாக யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால் இது அழுக்காகவும் கொஞ்சம் தேஞ்சு போய் இருந்திருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் மாட்டி வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஷின் பொண்ணு இன்னும் எதோ பேசி மாட்டி விட பார்க்க ராஜாவும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ எழுந்திரிச்சிட்டு ராஜா, இந்த தப்புக்கு நீங்கள் பனிஷ் பண்ணோம்னா என்னை தான் பனிஷ் பண்ணணும். நான் இந்த மாளிகைக்கு வரக்குள்ளேயே என்கிட்ட ஒரு பொண்ணு, ஒரு மேடு பொண்ணு என் மேலே இடிச்சிட்டா. அப்போ டீ என் மேலே கொட்டிடுச்சா. அதனால் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக என் மேன்ஷனுக்கு போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அங்கே கேரேஜ்லேயே ட்ரெஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சாங்க. அப்போயே எனக்கு கொஞ்சம் தப்பாக தோணுது, ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே போல் தான் இது ஆயிருக்கு. ஜூ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, வேற ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜாவும் சரி உங்கள் மேலே எந்த தப்பும் நடந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உட்காருங்கன்னு உட்கார சொல்லிடுறாரு. ஹீரோ உட்கார்றதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட இந்த ஷின்னை மாட்டி விட்டுறாரு. இது எப்படி ராணியோட நெக்லஸ் என் ஒய்ஃப் கிட்ட இருக்கும்ட்டு அந்த ஷின்னுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அந்த ஷின் பொண்ணோட மேடு தானே சர்ச் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தா. நீங்கள் எதுக்கும் நல்லா விசாரிங்கன்னு ராஜா கிட்ட சொல்லவும் அவள் பயந்து போய்ட்றா. மேடுகிட்ட கேட்குறா, மேடுகிட்ட என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, என்னாச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த மேடு ரொம்ப பயந்து போய்ட்றாளா. நான் கேட்குறேன்ட்டு ஜூ அங்கே வந்துடுறாங்க. நான் கேட்டுக்கிறேன், நான் விசாரிக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்தீங்கல்ல, நீங்கள் அவளை பயமுடுத்தாதீங்க, நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. அந்த நெக்லஸ் எப்படி காணாத போச்சு, அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்களோட நெக்லஸ் காணாத போச்சு, அதுவும் என்கிட்ட இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு விசாரிக்கக்குள்ளேயே அவள் ரொம்ப பயந்தும் போய்ட்றா. ராஜா கிட்டேயும் ராஜா நான் இவளை சர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு என்கிட்ட அந்த மாதிரிலாம் எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடுப்பில் ஒரு பவுச் மாதிரி தொங்க விட்டுருக்கா. அந்த பவுச்சை எடுத்து காட்டுறா. அதில் பார்த்தா அதில் தான் நம்ம ராணியோடைய நகை இருக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. ராணிக்கு மேட் இருப்பாங்களே, அவங்க அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு ராணிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுதான் ராணியோட நெக்லஸாக இருந்திருக்கும். ராஜா கிட்டேயே இதுதான் என்னுடைய நெக்லஸ்ன்னு சொல்கிறாங்க. அவள் ரொம்ப பயந்து போய்ட்றான். அப்படியே மண்டி போட்டுக்கிட்டு ராஜா என்னை மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைன்ட்டு ஷின் கிட்ட இப்போ கையை பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு ஷின்னை காப்பாற்ற சொல்லி கேட்டுட்ருக்கா. அவளதே ஒரு வில்லியாச்சு, யார் செத்தாலும் சரி நான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாள். அவகிட்ட போயிட்டு இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. அவள் கோபமாயிட்டு வாயை மூடு, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்லு அப்படின்ட்டு அந்த பொண்ணுடைய கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு கேர்ஃபுல்லாக உண்மையை சொல்லணும். உங்கள் ஃபேமிலி எங்கள் கிட்ட தான் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நீ நினச்சின்னா ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாளா. அந்த பொண்ணும் பயந்து போயிட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்லணுமேன்ட்டு நான் இந்த மாதிரி கார்டனில் ஒரு தற்செயலில் சுற்றிக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த நெக்லஸ் கார்டனில் கிடச்சிருந்துச்சு, அதுதான் நான் எடுத்திருந்தேன். இது ராணி எதுன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பேன் உங்கள்கிட்ட. இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தெரியாமல் 7th பிரின்சஸே மாட்டி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. ராஜாவும் காவலாளிகளை கூப்பிட்டு இவளை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க, என்னோட ஆர்டர் வர வரைக்கும் இவ வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் ஷின் பேரை சொல்லியே கத்திக்கிட்டு போகிறா, ஷின் என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. அவன் நல்ல பிள்ளையாட்ட அப்படியே தலையை குனிஞ்சவன் நிம்மறவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா பொழைச்சா போதுன்ட்டு ஓடிடலான்ட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து நகர்ந்து போயிடுறா. ஜூவும் பின்னாடியே வந்துடுறாங்க. ஷின்னையும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவள் உடனே நல்ல விளையாட்டம் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னை மன்னிச்சிடுங்க சிஸ்டர், நான் உங்களை தேவையில்லாத அவமானப்படுத்தி விட்டுட்டேன், எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னை விட்டுருங்க. நான் போகிறேன்ட்டு போவாளா, அவ்வளோ சீக்கிரத்தில் நீ போகணுமா அப்படின்ட்டு. நீ இனிமேல் எந்த பிளான் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக பண்ணு, இந்த மாதிரி சொதப்புற மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒன்றும் தெரியாத மாதிரி என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் போகிறேன்ட்டு அங்கேருந்து போயிடுறா.
ஜூ போகிறவளையும் கூப்பிட்டு நீ இந்த மாதிரி உன்னோட எனர்ஜியை தேவையில்லாத பிளான் பண்ணி வேஸ்ட் பண்ணாத, எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக மோதுன்னு சொல்கிறாங்க. அவள் எதுவுமே சொல்லாத அங்கேருந்து போயிடுறா. அவள் அந்த சைடு போன உடனே இந்த சைடு லீமோ வந்துடுறான். லீமோ வந்துட்டு ஜூ நீ இன்னைக்கு சூப்பராக பண்ணியிருந்த, நீ கிளாவராக நடந்துக்கிட்ட, அவங்களே நல்லா மாட்டி விட்டுட்ட, எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே ஜூ இருந்துட்டு நான் இன்னும் பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்கிறாங்களா. அவன் உடனே கையை பிடிச்சிக்கிட்டு நீ எப்போவுமே அறிவாளி பொண்ணாக இருக்கிற, ரொம்ப சூப்பரான பொண்ணு அப்படின்ட்டே கொஞ்சம் வலிகிற மாதிரி பேசக்குள்ள அவங்க கையை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் லிமோ அண்ணா நான் அங்கே இருக்கிற செஃப்பை நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்காக ஸ்பையை ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ பின்னாடி இருந்து வந்துக்கிட்டு என்னோட குயின் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கா, இப்போ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிற, என்னோட செகண்ட் பிரதர் கூடயா அப்படின்ட்டு, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட அவங்களும் சரின்ட்டு லீமோ கிட்ட கண்ணாலே வரேன்ட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் லீமோ யோசிக்கிறான், ஜூ என் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கா, அவள் கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டா, அவளை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஜூன் அந்த லீமோவை நல்லாவே நம்ப வச்சுட்டாங்க. இவன் என்ன பண்ணலாம்னு நமக்காக தான் பண்ணுவா அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையாலுமே இவனை பெரிய ரிவெஞ்சாக எடுக்கணுங்கிறது தானே அவங்களோட ஐடியா. இங்கே நம்ம ஹீரோவும் ஜூ 2 பேரும் க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதை கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கும் அவள் இன்னும் என்னவே தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து ஒரே ஒரு எபிசோடு தான் பண்ணியிருக்கேன். என்னால் 2 எபிசோடு சேர்த்து பண்ண முடியல. நான் பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வேலை டென்ஷனில் என்னால் பண்ண முடியாத போயிடுச்சு. நான் நாளையிலேருந்து 2 எபிசோடு அப்லோடு பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.